முகமது சிராஜ் யாருன்னு தெரியுமா? இந்தியன் கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஃபாஸ்ட் பவுலர். கிட்டத்தட்ட இந்தியாவுக்காக ஒரு 3-4 வருஷமாக ஓடிஐ அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஆனால் T20யில் ஒரு 1.5 வருஷமாக விளையாட சான்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்தியாவில் இப்போ T20 வேர்ல்டு கப் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக இந்தியன் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்போ அதில் முகமது சிராஜோட பேர் இல்லை. அதில் மெயின் பவுலராக இருந்த ஹர்ஷித் ராணாக்கு இன்ஜுரி ஆனனால அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் முகமது சிராஜ் T20 டீம் கூட வராது. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ச் விளையாட அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அதில் 3 முக்கியமான விக்கெட் எடுத்து இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறாரு முகமது சிராஜ். ஸோ 1.5 வருஷமாக T20 விளையாடவே இல்லை, ஆனாலுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இந்தியன் டீமை ஜெயிக்க வைக்கிறாரு. ஸோ அதுக்கடுத்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த T20 வேர்ல்டு கப் ஆடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை, அது எப்படியோ நிறைவேறிச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். சிராஜுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதனால் கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கரெக்டு தாங்க, லக்கு தான். ஆனால் அந்த லக்கு எப்படி அவருக்கு கிடச்சிது? 1.5 வருஷமாக அவர் T20 ஃபார்மேட் விளையாடவே இல்லை. ஆனாலுமே ஓடிஐ அண்ட் டெஸ்ட் ஃபார்மேட்டில் அவர் கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு மேட்ச்லேயும் அவரோட லெவலை அப் பண்ணியிருக்காரு, அவரோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டியிருக்காரு. அதனால தான் அவருக்கு இந்த லக்கு கிடச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச விஷயத்துக்காக கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நம்மளும் ஒரு லக்கியான பர்சனாக மாறலாம். நம்ம லைஃப்லேயும் மேஜிக் நடக்கும், மிராக்கிள்ஸ் நடக்கும்.